வணக்கம். இன்றைக்கி ஆப்பம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு புழுங்கலரிசி, 1/4 கப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், 6 டேபிள் ஸ்பூன் அவல். இது அரை கப்பில் ஒரு 3/4 பாகம் இருக்குது. இதுதான் தேவையான பொருள். இப்போ இந்த அவல் தவிர மற்ற எல்லாத்தையும் பச்சரிசி, புழுங்கலரிசி, உளுந்து, வெந்தயம் இந்த 4ஐயும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும். அரைக்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முந்தி இந்த அவலை கழுவிட்டு நனைச்சி வச்சுக்கணும். அரைக்கும்போது எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக இருக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக கரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் நல்லது. இது ஆப்பம் வார்க்கும்போது அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ ஆப்பம் வார்க்க போகிறோம். மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா புளிச்சு வந்திருக்கு. இதை கலந்து விட்டு கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு வார்க்கிறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஆப்ப சட்டியில் லேசாக எண்ணெய் தடவி மிதமான தீயில வார்த்து எடுக்கணும். இப்போ ஒரு கரண்டி மாவு அதில் ஊற்றி சுழட்டி விட்டு மூடி போட்டு வேக வைக்கணும். தீயை நிதானமாக மீடியம் ஃப்ளேமில் அல்லது அதுக்கும் குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ வெந்துருச்சு பாருங்கள். ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது. இப்போ தேங்காய் பால் வச்சுருக்கோம். ஆப்பமும் தேங்காய் பாலும் நல்ல காம்பினேஷன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது உங்கள் அனுபவம்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.